ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ வெங்கடேசாய். கோசாலையிலிருந்து கோபூஜை மகோத்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் நாம் இப்பொழுது சேவிக்க இருக்கிறோம். இந்த கோமாதா ஸ்துதியை முதலில் கூறிக்கொண்டு அதன் பிறகு அந்த திருப்பதி கோ சம்ரக்ஷண சாலையிலே உள்ள கோக்களுக்கு ஸ்துதி செய்யலாம். சர்வகாம துக்கே தேவி சர்வதீர்த்த பிரதேசினி பாவனே சுரபி சிரேஷ்டே தேவி துப்பியம் நமோஸ்துதே என்று அந்த கோமாதாவை முதலில் சேவிப்போம். வசுதேவ சுதம் தெய்வம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று அந்த கோபால கிருஷ்ணமூர்த்தி வேணுகானலோனன் அவனை வேணுகோபால சுவாமி அவரை சேவித்துக்கொண்டு இதோ கோக்களையும் தரிசனம் செய்யலாம். கோமாதா பூஜையில் இப்பொழுது சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பின் மூலம் பக்தர்களுக்கு தெரிவிப்பது திருமதி ஏ அருணா. இதோ அந்த கோசாலை சம்ரக்ஷண சாலை கோக்களை பாதுகாக்கும் கோ சம்ரக்ஷண சாலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பினை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோ பூஜை என்பது பசுவை பூஜிப்பது. இது தமிழ் பண்டிகைகளில் ஒன்றான பொங்கல் என்று செய்யப்படுகிறது. ஆகவே பக்தர்களுக்கு அனைவருக்கும் கூட மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இந்த கோ பூஜையை சேவிக்கலாம். பண்டிகைகளில் ஒன்றான இந்த பொங்கலன்று செய்யப்படும் பூஜை மாட்டுப்பொங்கல், கிரகப்பிரவேசம் போன்ற விசேஷங்களுக்கும் கோ பூஜை செய்யப்படுகிறது. கோ பூஜைகள் செய்வதன் மூலம் சிறப்புகள் என்னவென்றால், கோ பூஜை செய்வதால் புனித பலன்கள் கிடைக்கும். கோமாதா பூஜை செய்வதால் செல்வங்கள் கிடைக்கும், பாவங்கள் போகும். அப்படிப்பட்ட கோக்களை எல்லாம் ரட்சிக்கும் கோவிந்தன் இதோ இங்கே வேணுகோபாலனாக நமக்கு அந்த கோ சம்ரக்ஷண சாலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் எழுந்தருளி நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய என்று அந்த பரமாத்மாவை சேவித்து கொண்டிருக்கிறோம். அழகிய அந்த திருவாயிலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு அந்த ஆனிரைகளை மேய்த்து கொண்டு யமுனா நதி கரையில் இருப்பவன் இன்று இங்கே சிறப்பான பூஜைகளை ஏற்பதற்காக கோ சம்ரக்ஷண சாலையிலே கோ பூஜை மகோத்சவத்திலே நாமெல்லாம் கலந்து கொண்டு புண்ணியம் பல பெறலாம். ஜெய் கிருஷ்ணா, கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய என்று அந்த பரமாத்மாவை திரும்பவும் சேவிக்கலாம். கோ பூஜை செய்வதற்கான முறை: ஒவ்வொரு கோவிலிலும் அதிகாலையில் கோ பூஜை செய்யப்படுகிறது. வீட்டிலும் கோ பூஜை செய்யலாம். கன்றுடன் கூடிய பசுவை அன்புடன் பூஜித்து வழிபட வேண்டும். இந்த கோ பூஜை பற்றிய பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, செல்வங்கள் அனைத்தும் அள்ளித்தரும் கோமாதா பூஜை வீட்டிலே செய்வதால் மிகவும் சிறந்த பலனை நாம் பெறலாம். அதேபோல் இந்த மாட்டுப்பொங்கல் அன்று கோ பூஜை மகோத்சவத்திலே திருப்பதியிலிருந்து அந்த கோ சம்ரக்ஷண சாலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அழகான வண்ண வண்ண கோலங்களாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த வளாகமே ஒரு பசுமையான நினைவிற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கோ பூஜையானது சகலவித தோஷங்களையும் நீக்கும். அதனால்தான் கோ பூஜை மிகவும் சிறப்பு பெற்றது என்றும், தமிழர்களின் பண்டிகை, அதுவும் விவசாயிகளின் பண்டிகை, மிகவும் விசேஷமான இந்த பண்டிகையிலே மாடுகளை எல்லாம் அந்த பசுக்களை எல்லாம் நன்றாக கழுவி அதற்கு அந்த கொம்பிற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு புஷ்பங்களால் அலங்கரித்து அதன் பிறகு அதற்கு பூஜை செய்வார்கள். அதாவது லக்ஷ்மி தேவியானவள் அந்த கோவின் பின்புறத்தில் நிவாசம் செய்வதால் தான் இந்த கோ பூஜை அங்கே நடத்தப்படுகிறது. இதோ அந்த பஜனை பாடும் பண்டிதர்கள் கூட
அந்த பகவானை குறித்து கோவிந்த நாமத்தை குறித்து கொண்டு பாடல்களை பாடி நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மாட்டுப் பொங்கல் நாள் மட்டுமன்றாமல் தினந்தோறும் கூட கோமாதாவிற்கு பூஜை செய்தால் மிகவும் விசேஷமான பலன்களை நாம் சேவிக்கலாம். அந்த கோமயத்தை பிடித்து பிரம்மனே நமஹா, கோஜலத்தில் விஷ்ணுவே நமஹா என்று கூறி அந்த கோக்களை பூஜை செய்யலாம். கோ பூஜை செய்வதால் மிகவும் புனிதமான பலன்களை நாம் பெறலாம். அதுவும் கோட்டீஸ்வர யோகத்தை நமக்கு அளிக்கிறது. இதோ பெண்கள் எல்லாம் ஒரே வண்ண நிறத்தில் சேலைகளை உடுத்தி அந்த கோலாட்டத்தை ஆடி பகவானை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு கைங்கரியம்தான். கோமாதாவை சேவிப்பதால் வழிபடுவதால் சிறப்பான, அதாவது நமக்கு தாறுமாறாக ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் கூட நிவர்த்தியாகுமாம். கோ பூஜை செய்யும் பொழுது அனைவருடைய பரிபூரணமான அருளும் நமக்கும் கிடைப்பதோடு அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைகின்றன. தெய்வ வழிபாடுகள் தான் மனித வாழ்க்கைக்கு தெம்பூட்டுபவை. சோகமான நிலையில் இருக்கும் ஒருவரை யோகமான வழிக்கு மாற்றுவது கூட அந்த தெய்வ வழிபாடுகள் தான். எந்த வழிபாடாக இருந்தாலும் குருவின் வழியாக அதை முறைப்படி செய்வது மிகுந்த பலனை தருமாம். அப்படி ஒரு சிலருக்கு வழிபாடு மேற்கொண்ட உடனேயே பலன் கிடைத்துவிடும். ஒரு சிலருக்கு அந்த பலன் தாமதமாகும். இதற்கு அவரவர் ஜாதக அமைப்பும் பூர்வ புண்ணிய பலனுமே காரணம். அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் தொடர்ந்து அந்த பகவானை சேவித்து கொண்டு அந்த பகவானை சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலனை பெறலாம். இதோ அழகான காய்கறிகளாலும் பழங்களாலும் அந்த இடத்தை அலங்காரம் செய்து இதோ அந்த கிருஷ்ணனை செவித்து கொண்டிருக்கிறோம் வேணுகோபால சுவாமி. அந்த வேணுகோபால சுவாமி யாருடன் இருக்கிறார் என்றால் ஒரு பசுமாட்டுடன், அதாவது கோவுடன். அப்படி कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः।
विष्णोः परमं पदकं सदा पश्यन्ति सूरयः दिवेव चक्षुराततम् तद्विप्रासो विपन्यवो जाग्रवागुं सस्समिन्धते विष्णोर्यत्परमं पदं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கோ சம்ரக்ஷண சாலையிலிருந்து கோ பூஜைக்கான உற்சவத்தை இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோ பூஜை உற்சவத்திலே திருமலை திருப்பதி தேவஸ்தான அறக்கட்டளை உறுப்பினர் திரு பானு பிரகாஷ் அவர்களும் மற்றும் கோவில் அதிகாரிகள் ஒரு சிலரும் இந்த கோ சம்ரக்ஷண சாலையிலிருந்து அந்த வேணுகோபால சுவாமியை தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார்கள். அவர்களுக்கு சங்கல்ப மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தியம் செய்து அவர்களுக்காக கைங்கரியங்கள் செய்தார்கள். இதோ பக்தர்கள் அந்த கிருஷ்ண அலங்காரத்திலே ஒரு குழந்தையை வைத்து அந்த பஜனை பாடல்களை பாடினார்கள். அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறக்கட்டளை श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमाविधाच्छोभमानं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः श्रियमेवावरुन्धे शीते वाते पुनर्निवेद्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे यो वैतां ब्रह्मणो वेद अमृतेनावृतां पुरीं तस्मै ब्रह्मा च आयुः कीर्तिं व्रजान् ददुः श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. இந்த பகவானை அது வேணுகோபால சுவாமியையும் அந்த கோக்களுக்கும் பூஜை செய்தால் மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்குமாம். ஒவ்வொரு மனிதனும் எத்தனையோ தோஷங்கள் இருக்கின்றன. பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், நவகிரக தோஷம் என்று எண்ணற்ற தோஷங்கள் இருக்கின்றன. இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்காகத்தான் பிரதோஷத்தன்று நாம் ஈசனையும் நந்தியம் பெருமானையும் வழிபடுகிறோம். இல்லத்திலோ அல்லது கோவில்களிற்கோ சென்று கோபூஜை என்று சொல்லக்கூடிய பசுவிற்கான பூஜையை செய்தால் சகல சௌபாகியங்களும் உருவாகும். பசுவின் உடம்பிலே அனைத்து விதமான தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் நவக்கிரகங்களும் குடியிருப்பதால் கோபூஜை செய்யும் பொழுது அனைவருடைய பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைப்பதோடு அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைகின்றன. ஆகவே அந்த கோமாதாவை வழிபட்டு கோமாதா வழிபாட்டினால் நீங்கும் தோஷங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதை நாம் அந்த பூஜை செய்து கோமாதாவை வழிபட்டு அதற்கு பூஜை செய்தால் நாம் நிச்சயமாக அந்த பிரம்மஹத்தி மகா பாதக தோஷம் மற்றும் கோஹத்தி தோஷம் இப்படியாக ஒரு சிலவற்றை நாம் கடந்து அந்த பூஜை செய்வதனால் நல்ல பலன்களை பெறலாம். ஆகவே
எப்பொழுதும் கூட வீட்டிலே கூட கோமாதாவை பூஜை செய்தால் செல்வங்களை அள்ளி தருவாள். வீட்டிலே நல்லது நடக்கும், அந்த கோமாதா நமக்கு துணை புரிவாளாம். அப்படிப்பட்ட இந்த பொங்கல் நாளிலே, மாட்டுப் பொங்கல் நாளிலே கோமாதாவை எப்படி பூஜை செய்வது, அந்த கோபாலனை எப்படி நாம் பூஜை செய்யலாம் என்று பார்த்தால், கோக்கள் அதாவது அந்த பசுக்களிலே 33 கோடி தேவர்கள் இருப்பார்களாம். லக்ஷ்மி தேவியை முதலில் அழைத்தால் அந்த லக்ஷ்மி தேவி நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்கிறது என்று சென்று விடுகிறாளாம். இறுதியில் அனைத்து தேவர்களும் குடிகொண்ட பிறகு கடைசியில் அந்த சாணமிடும் பாகத்திலே வந்து தன்னுடைய இடத்தை பிடித்து கொண்டாளாம். அங்கேதான் பசுக்களுக்கு மஞ்சள் குங்குமம் புஷ்பங்களால் பூஜை செய்து வஸ்திரங்களும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அப்படி அந்த கோக்களை எல்லாம் ரட்சிக்கும் கோபாலனுக்கு, வேணுகோபாலனுக்கு இதோ இப்பொழுது கோ சம்ரக்ஷண சாலையிலே சிறப்பான பூஜையும் கோக்களுக்கு பூஜையும் செய்யப்படுகிறது. பசுவை வலம் வந்து வணங்கி மங்கள பொருள்களை சுமங்கலி பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், பூஜையை முடிந்தவுடன் பசுமாடு விரும்பும் ஆகாரத்தை நிறைய வைத்து திருப்தி செய்ய வேண்டும். இதோ அப்படி விசேஷமான அலங்காரங்களினால் அந்த கோக்களுக்கு அந்த சர்க்கரை பொங்கல் மற்றும் நைவேத்தியத்தை செய்து பூஜை செய்து அந்த கோக்களை சந்திருப்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பூஜை முடிந்தவுடன் பசுமாடு விரும்பும் ஆகாரத்தை நிறைய வைத்து திருப்தி செய்ய வேண்டும். கன்று என்ற பசுவை நன்றாக குளிப்பாட்டி மஞ்சளால் துடைத்து குங்குமம் சந்தனம் வைத்து மாலை சூட்டி அதன் மீது ஒரு வஸ்திரம் சாற்றி தூப தீபம் காட்டி நிவேதனம் செய்து அதன் முன் மஞ்சள் கயிறு, வெற்றிலை பாக்கு, குங்குமம், விரலி மஞ்சள், எலுமிச்சம்பழம், தேங்காய் முதலிய மங்கள பொருள்களை வைத்து பூஜிக்க வேண்டும். பசுவை வலம் வந்து வணங்கி மங்கள பொருள்களை சுமங்கலி பெண்களுக்கு வழங்க வேண்டும். இப்படி பூஜை முடிந்தவுடன் பசுமாடு விரும்பும் ஆகாரத்தை நிறைய வைத்து திருப்தி செய்ய வேண்டும். அவரவர் விருப்பம் போல் கோமாதாவை முப்பெரும் தேவியாக பாவனை செய்து 108 அல்லது 1008 போற்றி நாமங்களை சொல்லி சேவிக்க வேண்டும். அப்படி அந்த கோமாதாவை இதோ இப்பொழுது பூஜை செய்ய உள்ளார்கள். நாமம் சேவிக்கலாம். கோ சாணம், பசும்பால், பசு தயிர், நெய், கோ சாணம், கோமூத்திரம், இந்த 5ம் கலந்தது பஞ்சகவ்யம் என்பார்கள். அந்த பஞ்சகவ்யத்தை நாம் செவித்தோமானால் ஒரு துளி அளவு வயிற்றிலே இருக்கும் கர்ப்பதோஷங்கள் எல்லாம் கூட போக்குவதாகும். ஆகவே அந்த கோக்களுக்கு கோலோகத்தை அடைய என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், எல்லோரும் தங்களுடைய வீட்டிலேயே பசுமாட்டை வளர்த்து வழிபாடு செய்தால் நல்ல கோ சொர்க்கத்தை அடையலாமாம். அதே போல் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த கோக்களை வைத்து பூஜை செய்து அவைகளுக்கு சாப்பிடுவதற்கு தானாவை கொடுத்தால் மிகவும் புண்ணியமான பலன்கள். பித்ருக்கள் அதாவது பித்ருக்களுக்கு சந்திருப்தியாகும் மற்றும் மோட்ச பலன்கள் அவர்களுக்கு கிடைக்குமாம். இப்படி அந்த விதமான பசுக்களை பூஜை செய்வதால் நமக்கு நல்ல விதமான பலன்களே உண்டாகும். மாட்டு பொங்கல் அன்று கோமாதாவை பூஜை செய்வது எப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த வழிபாடுகளை நாமும் செய்யலாம். விவசாய தொழில் பார்ப்பவர்கள் அனைவரும் கூட மாட்டு பொங்கலை நிச்சயமாக கொண்டாடுவார்கள். பொங்கல் என்பது நமக்கு நன்றி தெரிவிக்கும் பண்டிகைதான். அந்த வகையில் முதல் நாள் சூரிய பகவானுக்கும், 2வது நாள் உழவுக்கு பெரிதுகா உதவும் மாடுகளுக்கும் இப்படியாக நன்றி செலுத்துகிறார்கள். அந்த மாடுகளுக்காக தனியாக பொங்கல் பானையிட்டு பிராதர்பகம் போஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராதஸ்வாமமுதருத்ரகும் ஹுவேம பிராதர்ஜிதம் பகமுக்ரகோ ஹுவேம
वयम् पुत्रमदितेर्यो विधर्ता आद्रश्चिद्यम् मन्यमानस्तुरश्चित् राजा चिद्यम् भगम् भक्षेत्याह भगप्रणेतर्भगसत्यराधः भगेमान्धियमुदभदन्नः भगप्रणो जनयगोभिरश्वैः भगप्रणभर्तस्यामा उतेदानीम् भगवन्तस्यामा उत प्रपित्व उत मध्ये अह्नः उतोदितामघवन् सूर्यस्य वयम् देवानागो सुमतोऽस्याम भग एव भगवागो अस्तु देवाः तेन वयम् भगवन्तस्याम तन्त्वा भग सर्वयुज्यो हवीमि स नो भगपुर एता भवेह समध्वरायोषसो नवन्ता दधिक्रावे वसुचये पदाय अर्भाचीनम् वसुविधम् भगन्नः रथमिवाश्वावाजिना वहन्तु अश्वावतीर्वोमतीर्नौषासः वीरवतीर्सदमुच्छन्तु भद्राः घृतम् दुहाना विश्वतप्रभीणाः योऽयम् पात स्वस्तिभिः स्वदानः योमाग्ने भागिनगो सन्तमथ भागम् चिकीर्षति अभागमग्नेतम् कुरु मामग्ने भागिनम् कुरु समाग्ने वर्चो विहवे स्वस्तवयन्त्रेन्धानास्तनुवम् पुषेम मह्यम् नमन्ताम् प्रतिशश्चतस्रस्तयाध्यक्षेण पृतनाजयेम मम देवा विहवे सन्तु सर्व इन्द्रवन्तो मरुतो विष्णुरग्निः ममान्तरिक्षमुरुगोपमस्तु मह्यम् वातः पवता कामे अस्मिन् मयि देवा द्रविणमायजन्ताम् मय्याशीरत्वमयि देवहूतिः देव्याहोतारावणिषन्तपूर्वेरिष्टायामतनुवासुवीराः मह्यै यजन्तु मम यानि हव्यागोदिसत्यामनसोभे अस्तु येन मानि वा कथमच्चनाहं विश्ववासो अधिवचता मे देवीश्वरुर्वीरुणः कृणोत विश्वे देवासैह वीरयध्वम् माहास्महि प्रजयामतनोभिर्मोरधामद्विषते सोमराजन् माहास्महि प्रजयामतनोभिर्मोरधामद्विषते सोमराजन् अग्निर्मण्यम् प्रतिनुदन्बरस्तादधो गोपाः परिपाहिरत्वम् प्रत्यञ्चायन्तु निगतः पुनस्ते मैषाम् चित्तम् प्रबुधा विनेशतु धाता धातॄणाम् भुवनस्य यस्पतिर्देवगुं सवितारमभिमादिजाहम् इमैक्यमश्विनो भावहस्पतिर्देवाः पान्तु यजमान् तीर्थात् उरव्यचालो महिषः शर्म जगु सदस्मिन् हवे होतः पुरुक्षो स नः प्रजायै हर्यश्वमृडय द्रमाणो रेरिषोमापराधाः
येन सपत्नापते भवन्त्विन्द्राग्निभ्यामवबाधामहे तान् वसवो रुद्रा आदित्या उपरि प्रशम्भोऽग्रञ्चेत्तारमधिराजमक्रन् अर्वाञ्चमिन्द्रममुतो हवामहे गोजिद्धनजिदश्वजिद्यः इमन्नो यज्ञं विहवे जुषस्वास्य कुर्मो हरिवो मे दिनन्त्वा ॐ आशिषानो वृषभो न युध्मो घनाघनः क्षोभनश्चर्षणेन सङ्क्रन्दनो निमिष एकभीरशतगुंसेन अजयत्साकमिन्द्रः सङ्क्रन्दनेन निमिषेण जिष्णुना युत्कारेण दुश्चवनेन धृष्णुना तदिन्द्रेण जयत तत्सह ध्वयुधो नर इषु हस्तेन वृष्णा सैषु हस्ते सनिषङ्गिभिर्वसे सग्स्रष्टा सयुध इन्द्रो गणेन सगुं सृष्टजत्सोमपाबाहुषद्यो वधन्वा प्रतिहिताभिरस्ता बृहस्पते परिदीयारथेन रक्षोहामित्रागम् अपबाधमानः प्रभञ्जन् सेवाः प्रमृणो युधायन् अस्माकमेत्य विदारथानाम् गोत्रभिदं गोविदं वज्रबाहो जयन्तमज्म प्रमृणन्तमोजसा इमगुं सजाता अनवीरयध्वमिन्द्रगुं सखायो नुसगुं रभध्वम् बलविज्ञायस्थविरप्रवीरः सहस्वानुवाजी सह मानवुग्रः अभिवीरो अभिषत्वा सहोजाजयित्रमिन्द्ररथमातिष्ठ गोविद
अभिगोत्राणि सहसा गहमानोदायो वीरः शतवन्यरिन्द्रः दुश्च्यवनः प्रतनाषाणयुध्योऽस्माकगोसेन अवधप्रयुत्सो इन्द्रादान्नेता बृहस्पतिर्दक्षिणा यज्ञः पुरयतु सोमः देवसेनानामभिभञ्जतीनाम् जयन्तीनाम् मरुतायन्त्वग्रे इन्द्रस्य विष्णुवरुणस्य आदित्यानाम् मरुतागुं शब्दोग्रम् महामनसाम् भुवनच्यवानाम् घोषो देवानाम् जयतावस्थात् अस्माकमिन्द्रः समृते षड्भजेष्वस्माकय्यायिषवस्ता जयन्तो अस्माकं वीरा उत्तरे भवन्त्वस्मानुदेवाः हवेषो उद्धर्षय भगवन्नायुधान् यत्सत्त्वनां मामकानां महागोदे वाजिनां यद्रथानां चेतामेतो घोषः गोमात अनुग्रह पूर्वकं गोमात पूजाम् आचार्य मुखेन वयं कारयिष्ये पस्पु सूक्तं दत्तारमात्मिकमात्मा देवानामजरो मरेजः सम्बुल्लाग्रे पुण्डरीके निविष्टस्तालार्थायामो रक्तनेत्रः शङ्खस्फटिकजङ्काशस्तेषां देवानामन्तरासीदन्तरात्मा अजितो देवो जक्षाणां विद्याधराणां गन्धर्वाणामन्तरासीदन्तरात्मा ब्रह्मणश्चान्तरात्मा ब्राह्मी गोरौद्रिक उदानकस्य मनुष्याणां रौक्मो रुक्मो वा अङ्गुष्ठमात्रे हृदये तन्निविष्टस्तस्तुषामन्तरात्मा ओम हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनुपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयङ्गामस्वं पुरुषाणहम् अस्तिनाद प्रमोदिनीं श्रियं देवीमुपह्वये श्रीर्मा देवीर्जुषतां तां सोऽस्मितां हिरण्यप्राकारामार्द्रां ज्वलन्ति दृप्तां दर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां तामिहोपह्वये श्रियं चन्द्रां प्रभासां यशसा ज्वलन्तीं श्रियल्लोके देवदुष्टामुदारां तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मेणस्य त्वां वृणे वनस्पतिस्तव वृक्षोऽथबिल्वः तस्य फलानि तपसा न दन्तमायान्तरायाश्च बाह्या अलक्ष्मीः उपैतमान् देवसखः कीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिं ददातु मे क्षुत्पिपाशामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभूतिमसमृद्धिं च सर्वान् निर्नदमे गृहात् गन्धद्वारान्धुराधर्षान् नित्यपुष्टाङ्गरीषिणीम् ईश्वरीगुं सर्वभूतानां तामेहोपह्वये श्रियं मनसः काममातोतिवाचः सत्यमशेमहि पशूनां
ఓం మహాలక్ష్మీ దేవతాజై నమః గోమాత్ర దేవతాజై నమః ఓం శ్రీం సృజై నమః ఓం ధృత్యై నమః ఓం పవిత్రజై నమః ఓం ప్రమోదాయిన్యై నమః హరిణ్యై నమః ఓం భూష్ణ్యై నమః ఓం క్షోణ్యై నమః ఓం శ్రీం సృజై నమః ఓం లోకధాత్రే నమః ఓం పద్మమాత్రే నమః ఓం ప్రసన్నముఖపద్మాజై నమః పద్మకాంత్యై నమః ఓం విచిత్రక్షోమధారిణ్యై నమః ఓం మృదుశ్రోణ్యై నమః భక్వబిల్వబలాదీన స్తుంగస్తన్యై నమః ఓం సురక్తాంగరపాదతలాజై నమః ఓం యక్షకర్దమదల్లిప్త సర్వాంగ కటకోజ్వలాజై నమః ఓం మాంగళ్యాభరణైశ్చిత్రైర్ముక్తాహారైర్ విభూషితాజై నమః ఓం శోభమానముఖాంబుజాజై నమః ऋग्यजुस्सामरूपाजै नमः ओं अब्धिजाजै नमः ओं देवदेविकाजै नमः ओं महालक्ष्मी देवताजै नमः गोमात्र देवताजै नमः त्रयत्रिंशत्कोटि देवता सम्भूताजै नमः गोमात्र देवताजै नमः नानाविध हरिद्रा कुङ्कुमार्चनान् समर्पयामि మా వస్త్రము పూలు ఇవ్వండి ఇవ్వండి ఒక్కొక్కటి ఇది ఆవుకి महालक्ष्मी देवताजै नमः गोमात्र देवताजै नमः दिव्य पुष्पमालिकान् समर्पयामि महालक्ष्मी देवताजै नमः गोमात्र देवताजै नमः तेजोवत्सावस्य विदुप्रजवे अश्विनोर्बाहुभ्यां पूष्णोहस्ताभ्यां गोमात्र देवताजै नमः वस्त्रयुग्मान् समर्पयामि महालक्ष्मी देवताजै नमः गोमात्र देवताजै नमः दिव्य वस्त्रयुग्मान् समर्पयामि महालक्ष्मी देवताजै नमः गोमात्र देवताजै नमः दिव्य पुष्पमालिकान् समर्पयामि इमे धूपा सुरभिनो दिव्यधूपादिवासिताः पूताः ब्रह्म पवित्रेण पूताः सूर्यस्य रश्मिभिः महालक्ष्मी देवताजै नमः गोमात्र देवताजै नमः दिव्य परिमल धूपमाग्रापयामि इमे धूपा सुरभिनो दिव्यधूपादिवासिताः पूताः ब्रह्म पवित्रेण पूताः सूर्यस्य रश्मिभिः गोमात्र देवताजै नमः కొంచెం కర్పూరం ఎక్కువ महालक्ष्मी देवताजै नमः त्रयत्रिंशत्कोटि देवता सम्भूताजै नमः कामधेनवे नमः नन्दिन्यै नमः आनन्दकर्पूरमङ्गल दिव्य नीराजनं दर्शयामि ओम सृजजात सृज आनिर्जात श्रियं वजो दरदुभ्यो ददाति श्रियं वदानामृतत्वमायन् भवन्ति सद्या श्रिय एवैनन्दत् श्रियमादधाति सन्दतमृजा वषट्कृत्यो सन्दत्यै सन्धीयते प्रजया पशुभिः एवं वेद ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् गां देवताजै नमः महालक्ष्मी देवताजै नमः त्रयत्रिंशत्कोटि देवता सम्भूताजै नमः गोमात्र देवताजै नमः आनन्दकर्पूरमङ्गल दिव्य नीराजनं दर्शयामि आत्मरक्षान् धारयामि महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् गां देवताजै नमः महालक्ष्मी देवताजै नमः आनन्दकर्पूरमङ्गल दिव्य नीराजनं दर्शयामि गोविन्द గోవింద గోవింద అందరూ కూడా గో ప్రదక్షిణ ఈ యొక్క శ్లోకాన్ని చెప్తారు పఠిస్తూ కూడా ప్రదక్షిణ చేయాల్సిందిగా కోరుతూ ఉన్నాం గో ప్రదక్షిణ యాని కానిచ పాపాని జన్మాంతర కృతాని చ తాని తాని ప్రణశ్యంతే ప్రదక్షిణ పదే పదే పాపోహం పాపకర్మాహం పాపాత్మా పాపసంభవ త్రాహిమాత్ నరకాత్ ఘోరాత్ శరణాగత వత్సల అన్యథా శరణం నాస్తి త్వమేవ శరణం మమ తస్మాత్ కారుణ్య భావేన రక్ష రక్ష జనార్దన రక్ష రక్ష జనార్దన
गां देवतायै आत्मा प्रदक्षिण नमस्कारान् समर्पयामि। त्रयत् त्रिंशत् कोटि देवता संभूतायै गोमात्र देवतायै आत्मा प्रदक्षिण नमस्कारान् समर्पयामि। ओम स्वस्ति। ओम आगावो अक्मन्नुत भद्रमक्रन् सेदन्तु गोष्ठेरणयं तस्मै प्रजावते पुररूपा एह स्युः इन्द्राय पूर्वेशसोदहानाः इंद्राय द्वाणे गृणे च शिक्षति उपेददाति न स्वं मुषायति भूयो भूयो रयिमिदस्य वर्धयन् अभिन्ने खिल्ले निदधाति देवयुं न तानशन्ति रिधस्करः गावो भगो गाव इन्द्रो मे अच्छात् गावः सोमस्य प्रथमस्य भक्षः इमाया गावः सजनास इन्द्रः इच्छामि धृदा मनसा चिदिन्द्रम् यूयं गावो मेद यथा कृशञ्चित् अश्लीलञ्चित् कृणुथा सुप्रतीकम् भद्रं गृहं गृथ भद्रवाचः बृहद्वो वय उच्यते सभासु प्रजापते सोऽयवशगुं मृषन्ते एहे शुद्धा अपस्सु प्रपाणे पिबन्ते मावस्तेन एषतमाघशगुं सः परिवोहेते रुद्रस्य वृञ्ज्यात् उपेदमुपपर्चनम् आसुघोषोपपृच्छ्यताम् उपर्षभस्य रेतसि उपेन्द्र तव वीर्ये मानागाद्विश्वाचे भद्रासु मनस्य माना त्वया जुष्टानुदमाना दुरुक्तान् बृहद्वदेम विदथे सुवीराः त्वया जुष्टर्षिर्भवति देवि त्वया ब्रह्मा गतश्रीरुतत्वया त्वया दुष्टश्चित्रं विन्दते वसुसानो जुषस्वद्रविणो न मेधे मेधां म इन्द्रो ददातु मेधान् देवी सरस्वती मेधां मे अश्विना बुभावा धत्तां पुष्करस्रजा अप्सरासु च या मेधा गन्धर्वेषु जयन्मनः दैवीर्मेधा सरस्वती धामा मेधा स्वाहा आमां मेधा सुरभिर्विश्वरूपा हिरण्यवर्णा जगते जगम्यात् ऊर्जस्वते पयसा पिन्वमाना सामां मेधा सुप्रतीका जुषन्ताम् అక్కడ వేదం వాళ్ళు చెప్తారు, వేదం వాళ్ళు చెప్తారు, వాళ్ళు కూర్చొని చెప్తారు, వాళ్ళు కూర్చొని చెప్తారు.
హలో హలో विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ